ஹலோ, வெல்கம் டு ஜெர்லி மேத்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா 10th ஸ்டேட் போர்டில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to ஒரு செட் கொடுத்துருக்காங்க, B வந்து கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம A into B union C equal to A into B union A into C இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு A is equal to x belongs to n. So 1 less than x less than 4. ஸோ இதில் வந்து n வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எப்போவுமே 1 2 3 4 5 எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து அதில் நேச்சுரல் நம்பர்ஸில் 1க்கும் 4க்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸ் என்னென்னு எடுத்து எழுதணும். ஸோ 1க்கும் 4க்கும் இடையில என்னெல்லாம் இருக்குது? 2 3. ஸோ ஏயோட இது வந்து 2ம் 3ம். ஸோ நெக்ஸ்ட் B. ஸோ பிக்கு எடுத்து எழுதலாம். ஸோ B is equal to x belongs to W. Wனா என்னது? ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எப்போவுமே 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ x வந்து 0 less than or equal to x less than or equal to 2. ஸோ 0க்கும் 2க்கும் இடையில இருக்கு. 0 less than or equal to போட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு 0 கண்டிப்பாக உண்டு. ஸோ அப்போ என்னெல்லாம் கிடைக்கும்? 0 1. 2ல ஈக்குவல் இல்லை. ஸோ 2 கிடையாது. நெக்ஸ்ட் C. C என்ன கொடுத்துருக்கு? x belongs to n. ஸோ x வந்து less than 3. ஸோ என்னன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ 1 2 3ல வரும். ஸோ less than 3 3யை விட கம்மியாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் என்னதான்? 1ம் 2ம் தான். ஸோ C is equal to 1 2. ஸோ நம்ம இப்போ ABC என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அப்ளை பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட்ல நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் செய்வோம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ LHS எடுத்துக்கிட்டேன்னா என்ன இருக்கு? A இன்ட்டு B யூனியன் C. ஸோ A இன்ட்டு B யூனியன் C கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் B யூனியன் C கண்டுபிடிக்கலாம். ஸோ B யூனியன் C. Bக்கும் Cக்கும் யூனியன் எடுக்கிறதுல இல்லை உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுத வேண்டியதான். 0 1 1 2 இருக்கு. ஸோ 1 1 வந்து காமனாக இருக்கு. ஸோ 1 டைம் எழுதுனா போதும். ஸோ 0 1 2. ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் 1 டைம் எடுத்து எழுதுனா போதும். நெக்ஸ்ட் A இன்ட்டு B யூனியன் C. ஸோ A இன்ட்டு B யூனியன் C என்ன கிடைக்கும்? A is equal to 2 3 into B union C is equal to 0 1 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? ஸோ எல்லாத்தையும் 2 வந்து 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2 இப்படி எடுத்து எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? ப்ராக்கெட்டுக்குள்ள 2 0 2 1 2 2. நெக்ஸ்ட் 3 0 3 1 3 2. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் RHS இந்த சைட் செய்கிறேன். ஸோ RHS என்னது கண்டுபிடிக்கணும்? A இன்ட்டு B யூனியன் A இன்ட்டு C கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். A இன்ட்டு B கண்டுபிடிப்போம், அப்புறம் A இன்ட்டு C கண்டுபிடிச்சி யூனியன் கண்டுபிடிக்கலாம். ஸோ A இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு A வந்து நம்மளுக்கு என்னது? 2 3. B இஸ் ஈக்குவல் டு 0 1. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சா 2 0 2 1 3 0 3 1. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? 2 0 2 1 3 0 3 1. நெக்ஸ்ட் ஸோ இதே மாதிரி A கிராஸ் C. ஸோ A வந்து 2 3, C வந்து 1 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? அகைன் அதே மாதிரி 2 1
2 2, 3 1 and 3 2. ஸோ இப்போ A cross B கிடைச்சிட்டு A cross C கிடைச்சிட்டு ரெண்டுக்கும் யூனியன் எடுத்துடலாம். A cross B யூனியன் A cross C. ஸோ ரெண்டுக்கும் யூனியன் எடுத்தா என்ன கிடைக்கும்? ஸோ இதை எழுதியும் செய்யலாம், எழுதாம நம்ம இந்த மாதிரி இதில் பார்த்தே யூனியன் போட்டுக்கலாம். அதில் யூனியன் எது கிடைக்கும்? இதில் எல்லாத்தையுமே எல்லா எலமெண்ட்டையுமே ஒன் டைம் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து எழுதிடுவோம். 2 0, 2 1, 3 0, 3 1. ஸோ இதில் 2 1 இதில் இருக்குது. ஸோ இதை எழுத வேண்டாம். 2 2 இல்லை. ஸோ 2 2 எடுத்து எழுதிக்கலாம். 3 1 இதில் இருக்கு, எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் 3 2 இல்லை. ஸோ எடுத்து எழுதிடுவோம். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் இதுவும் ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். ஸோ இதில் பாருங்க, இதில் 2 0 இருக்கு, இதில் 2 0 இருக்கு ஈக்குவல். 2 1 இருக்கு, 2 1 இருக்கு. 2 2 இருக்கு, இதில் 2 2 இருக்கு. 3 0 இருக்கு, 3 0 இருக்கு. 3 1 இங்க 3 1 இருக்கு. இதில் 3 2, இதில் 3 2 இருக்கு. ஸோ ரெண்டுமே என்னது ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சர்? A into B union C is equal to A into B union A into C. ஸோ ஹென்ஸ் நம்ம ஆன்சர் வந்து என்னது 2. ஹென்ஸ் 2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம்மும் ஈஸி தான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம்க்கு செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செஞ்ச மாதிரி நம்ம செகண்ட் சம்க்கு செஞ்சிடலாம். ஸோ செகண்ட் சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A cross B, A cross A into B intersection C is equal to A into B intersection A into C. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் LHS செய்வோம். LHS is equal to A into B intersection C. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் B intersection C கண்டுபிடிக்கணும். ஸோ B intersection C கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் என்னன்னா காமனாக என்னது இருக்குது அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். ஸோ இதில் காமனாக 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஏ வந்து என்னது 2 3. ஸோ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இஸ் 1. ஸோ இதை எடுத்து எழுதினா என்ன கிடைக்கும்? 2 1. நெக்ஸ்ட் 3 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். ஒரு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஸோ இதில் ஏ இன்ட்டு பி என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஏயோட வேல்யூ எடுத்து எழுதணும் 2 3 இன்ட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதுவோம் 0 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 0 2 1 and 3 0 3 1. ஸோ நெக்ஸ்ட் A into C கண்டுபிடிப்போம். ஸோ A into Cக்கு எடுத்து எழுதலாம். ஏயோட வேல்யூ 2 3 and பியோட வேல்யூ 0. ஸோ சாரி, சியோட வேல்யூ வந்து 1 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 1 2 2 3 1 3 2. ஸோ இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துடலாம். ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ இன்ட்டு சி. ஸோ இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டுலேயும் காமனாக என்னது இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் காமனாக என்ன வேல்யூ இருக்குது? இதில் 2 1 இருக்குது, இதில் 2 1. ஸோ திஸ் வேல்யூ இஸ் காமன். இதில் 2 0 இருக்குது, இல்லை 2 0 இல்லை. 3 0 இருக்குது, இல்லை 3 0 இல்லை. 3 1 இருக்குது, இல்லை 3 1 இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் காமன். ஸோ அப்போ இதில் காமனாக இருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதுனா என்ன கிடைக்கும்? ஸோ 2 1 and சாரி இந்த ப்ராக்கெட் தான் பண்ணும் 3 1.
ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1ம் 2ம் நம்மளுக்கு சேமாக கிடச்சிருக்கு. ஸோ இது இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ A into B intersection C is equal to A into B intersection A into C. So hence 2. ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.